ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. யூடியூப் சேனலில் ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 2023 புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக அது வந்து ரெட் கலரில் ஒரு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அது என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு குரோம் ப்ரௌசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி குரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நம்மளோட youtube.com வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். நம்ம youtube.com அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. சார், நார்மலாக குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் அதை .com ஓப்பன் பண்ண தெரியலனா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே ரெட் கலரில் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன அலர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் வந்துட்டு டவுட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து ரிக்வெஸ்ட்டு அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்கு என்னத்துக்குன்ட்டுன்னு உங்களுக்கும் சரியாக தெரியல, எனக்கும் சரியாக தெரியல. அதால் நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். இதை பற்றி நம்ம குரோமில் கூட நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன், அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை வந்துட்டு டிஸ்பிளே அந்த ரெட் கலர் அலர்ட்டை டிஸ்பிளே காமிக்கிறேன். பெரிய டிஸ்பிளேயில் காமிச்சோன்னா ஆக்ஷன் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் நியூ டீம் டு ஸ்டே த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்டு ஸ்டார்ட் த ஏர்னிங் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் வர ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைங்க. நம்ம யூடியூப் சேனலில் 2023 ஷார்ட்ஸில் ஆட்ஸை ப்ளே பண்ணி அதுலேயும் ரெவன்யூ வந்துட்டு அதுலேயும் ரெவன்யூ வரதுக்கான ஆப்ஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்டு அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. அதை எனேபிள் பண்ணோம்னா நம்மளோட அதர் ரெவன்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் டீம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 2வது ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸுக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துட்டு அது கீழே வந்துட்டு ஐ அக்செப்டட் பேஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கு கேட்டிருக்காங்க. சரி, அந்த டிக்கை கொடுத்துட்டோம். நம்ம டிக்கை கொடுத்த உடனே வந்து பண்ணால் அக்செப்ட்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் டிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் ஆகுது. அந்த அக்செப்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன். உங்களுக்கு தேவைன்னா படித்து பார்த்துங்க, இல்லைன்னா டேரெக்டாக அக்செப்ட் கொடுத்துக்குங்க. அக்செப்ட் கொடுத்த உடனே 2வது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்ச் பேஜ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சரி, அதை வந்துட்டு ரிவ்யூன்னு கொடுக்குறதுக்கு அதை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்ப நம்ம மறுபடியும் நிறையா பாயிண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு ஷோ ஆகுது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே ஹை அக்செப்டட் வாட்ச் பேஜ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதை அக்செப்ட் பண்ண உடனே கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் சப்மிட்டுன்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப்ஷனையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அதெல்லாம் டேரெக்டாக சப்மிட்டுன்னு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கொடுங்க. அதை கொடுத்தோடனே இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னன்னு தெரியல, லோட் ஆகுது, நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கோ டு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஏர்ன் பண்ணுறதுக்கான சார்ட்ஸை வந்துட்டு எனேபிள் பண்ண சொல்லி அதை வந்துட்டு ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கோ டு டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே வந்தோன்னா ஏர்ன் ஃப்ரம் ஆட்ஸ், அப்புறம் யூடியூப் ப்ரீமியம் த ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா லேயர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோன் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, டோன் ஆன்ற ஆப்ஷனை கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன தான் வருதுன்னு பார்க்கலான்ட்டுன்னு கொடுத்த உடனே ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து அதில் வந்துட்டு அக்செப்ட்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு டிக்கு கேட்டிருக்காங்க. சரி, மறுபடியும் வந்துட்டு டிக்கு கொடுத்துக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கட்டு உங்களுக்கு தேவைன்னா போய் படித்து பார்த்துங்க. மறுபடியும் நான் டிக்கு கொடுத்துக்கிறேன். டிக்கு கொடுத்தோன்னே மறுபடியும் ரிவ்யூ ஸ்டார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. நாடாது அடிக்கடிக்கு லோட் ஆகி நம்மளோட டைமை வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக லோட் ஆகுதுன்னா அது ஒரு காரணம் இருக்கும். பொறுமையாக லோட் ஆகி வரும். வந்த உடனே இவர் ஹலோ ஆர்விஎல் தமிழ் டெக்குன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நம்ம காமிச்சு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா யுவர் யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்ச் பேஜ் ஆட்ஸு, அப்புறம் வந்து ஷார்ட்ஸு ஃபீட் ஆட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்துட்டு ரெவன்யூ சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ்லேயும் இப்போ ரெவன்யூ வருதுனாலுமே அது பெரிய விஷயந்தான். நம்மளுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா மணி ஆட் ஆகிறதுக்கான ஒரு 2023 ஒரு எனேபிள் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட் தான்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆர்பிஎல் தமிழ் டெக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டிவான வீடியோஸும் நாங்கள் உடனே வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.